நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல் சார்பாக தங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே தேர்வர்களுக்கு பயன்படும் வகையில் எல்லா தகவல்களும் ரொம்ப எளிமையான வடிவில் கொடுக்கறது தான். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பொது தமிழ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வரலாறிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ ரொம்ப முக்கியமான தலைப்பு. நம்ம இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ மிக முக்கியமாக இந்த சேனலோட நோக்கம் உங்களுக்கான எல்லா வகையான தேர்வு மெட்டீரியலும் ரொம்ப எளிமையான வடிவில் கொடுக்கணும் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைனை ரொம்ப கிளியராக அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, டிஎன்பிசியை பொறுத்தளவில் கேட்கப்படும் கேள்விகள் சில ஸ்டேட்மெண்ட் வைக்கிற கேள்விகள் எப்படி வேணாலும் வைக்கிறாங்க. ஸோ அதற்கு நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க லைனை ரொம்ப முக்கியமாக கிளியராக படிக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு கருத்து தெரியும், ஆனால் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம குழப்பிடுறோம். அந்த குழப்பம் கூட நம்மளுக்கு தேர்வில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம லைன் பை லைன் எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப முக்கியமான தலைப்புகளாக இருக்கட்டும், நம்ம பாடத்திட்டத்தில் எந்தெந்த தலைப்புலாம் நம்ம படிக்கணுமோ அந்த தலைப்புகளுக்கு பாடத்திலிருந்து லைன் பை லைன் வீடியோஸ் கொடுக்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாடத்தை தாண்டி நம்ம எந்தெந்த பொது வழியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றதும், அந்த புத்தகங்களை முடிஞ்ச அளவில் கதை தொகுப்பிலேயோ அல்லது கேள்வி வடிவிலையோ நம்ம வீடியோஸ் கொடுப்போம். இதுதான் மிக முக்கியமாக. நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை எழுதி அணுகலாம். சரி, நம்ம டேரெக்டாக சிலபஸில் போயிடலாம். நம்மளுக்கு வரலாறு டாப்பிக்கில், அதாவது அழகு 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இது ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வில் இருக்கக்கூடிய சிலபஸில் நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் மிக முக்கியமான தலைப்பாக இருக்குது. நம்மளுக்கு அந்த அழகு 3லேருந்து கிட்டத்தட்ட 10 வினாக்கள் கேட்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எப்போதுமே தொடர்ச்சியாக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பார்ட். அதுலேருந்து நம்ம ஸ்கூல் புக்கில் 6th டேர்ம் 1 இந்த பாடம் இருக்குது. நம்ம டேரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை புக்கை ரீட் விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த லெசன் முடிஞ்சு. நம்ம பார்ட் வைஸ் போயிடலாம். ஏன்னா மொத்த கண்டென்ட்டையும் ஒரே வீடியோவில் கொடுக்குறது உங்களுக்கு பெரிய வீடியோவாக இருக்கும், உங்களுக்கு அணுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் அப்படின்னு பார்ட்டாக போயிடலாம். சரியானது கேட்டிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 2000. இந்த கூற்று சரியாக தவறான்னு யோசிக்கேன். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 1900. எகிப்து நாகரிகம் 3100 1100. சீன நாகரிகம் 1700 1122. இந்த கூற்று எல்லாமே சரிதான், அனைத்தும் சரி. இதற்கு பதில் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானது. மீண்டும் சொல்கிறேன், மெசபடோமியா நாகரிகம் 3500 2000. சிந்து சமவெளி நாகரிகம் 3300 1900. எகிப்து 3100 1100. சீன நாகரிகம் 1700 1122. ஸோ இந்த கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு, அதாவது பொருத்துகளையும் கேட்கலாம் அல்லது டைரெக்டாக கொடுத்துட்டு இதில் மெசபடோமியா நாகரிகம்னு கொடுத்துட்டு அதோடய காலம் மட்டும் கூட கேட்கலாம். ஸோ கேள்வி எப்படி வேணாலும் வரலாம், நம்ம அதில் கேட்ட மாதிரி தயாராகிக்கணும். அடுத்த கூற்று பார்க்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள், சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா பற்றி கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்றது தான் கேள்வி. ஹரப்பா நாகரிகம், ஹரப்பான்றது அதோட மீனிங் பார்த்திங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதையுண்ட நகரம். ஓகேங்களா? இந்த கூற்று சரியா அப்படின்னா சரிதான், மிகச்சரியானது. ஹரப்பா என்பது புதையுண்ட நகரம்னு பொருள் பெறக்கூடியது. அடுத்து, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்துள்ளார். அதாவது ஒரு புக் எழுதினார் சார்லஸ் மேசன். அந்த புக்கில் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை பற்றி அவர் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். திரும்ப சொல்கிறேன், சார்லஸ் மேசன் அவர் தான் முதல்ல புக்கில் ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடு பற்றி பேசியிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, சார்லஸ் மேசன் அவரே தான் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை கண்டார். அப்போ இந்த கூற்றை கூட கேட்கலாம். பாகிஸ்தான் பகுதியில் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட பொழுது செங்கல் திட்டுக்களை கண்டறிந்த வரலாற்றாளர்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு புக்கில் சொன்னவர் அவர் தான், அண்ட் இடிபாடுகளை கண்டறிந்தவரும் அவர் தான். அடுத்த கூற்றும் சார்லஸ் மேசன் பற்றியது தான். அந்த பாலடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும்
கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கு முதல் வரலாற்று சான்றாகும். ஓகேங்களா? அப்போ ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்றை சொன்னவரும் யார் தான்? நம்மளுக்கு சார்லஸ் மேசன் தான். இந்த அனைத்து கூற்றுமே சரியானது தான். இதை தாண்டி முக்கியமான கூற்றுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிமு 1856 லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்க சார் அப்படின்னா, அது 1853 மும்பை டு தானே ரயில் பாதை. அது வரலாறு வேறு. நம்ம இங்கே பார்க்குறோம் 1856 லாகூர் டு கராச்சி ரயில் பாதை போடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்போ ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் எப்போது ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்படின்னா 1920. அடுத்து பார்த்திங்கன்னா 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக ஜான் மார்சல், ரொம்ப முக்கியமான ஆள், ஹரப்பா மொஹஞ்சதாரோவிற்கு இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தார். அப்போ கேள்வி ரெண்டு விதமாக வரலாம். எப்போது ஜான் மார்சல் ஹரப்பா மொஹஞ்சதாரோவிற்கு இடையே உள்ள பொது அம்சங்களை கண்டறிந்தார்னு கேட்கலாம். அல்லது ஹரப்பா மொஹஞ்சதாரோவிற்கு இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர்னா ஜான் மார்சல். பின் இரு நகரங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடுகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தார்கள். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட பழமையானதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ எது பழமையான நாகரிகம்னா நம்மளுக்கு ஹரப்பா நாகரிகம் தான். ஹரப்பா மொஹஞ்சதாரோவோட கம்பேர் பண்ணும்போது ஹரப்பா தான் பழமையான நாகரிகம். ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வியிலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு கேள்வியாக நீங்கள் அணுகக்கூடாது. இதுலேருந்து ஒரு 10 கேள்விகள் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தகவல் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கேள்விக்கு போயிடலாம். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1861 தொடங்கப்பட்டது தான் இந்திய தொல்லியல் துறை. ஓகேவா? இதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவியாளர் உதவியோடு தான் இது தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லி. அப்போ இதிலேயே 3 கேள்வி வந்துருச்சு. 1861 தொடங்கப்பட்டது, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் அவரின் உதவியோடு தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி தான் இதோட தலைமையகம். அடுத்து 4வது கேள்வி பார்த்திங்கன்னா இந்தியாவின் அகழாய்வு மேற்கொண்ட ஹரப்பா எந்த காலத்தை சார்ந்தது? அப்போது ஹரப்பாவோட காலம் கேட்குறாங்க, அவ்வளோதான் கேள்வி. எந்த காலம்னா வெண்கல காலம். ஓகேவா? ஹரப்பா எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்கல காலம். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், முன்னாடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா மெஹர்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். மெஹர்கர் புதிய கற்கால பகுதியை சேர்ந்த ஒரு இடம். அடுத்து ஆப்கானிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாகாணத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான யோசிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் எங்கே கிடைத்திருக்கின்றன? இந்த கூற்று. அடுத்து கிமு 7000 ஒட்டிய காலத்தில் மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? அடுத்த 5வது ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். மெஹர்கர், இது கீழே வந்திருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு பார்த்தோன்னா, மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி, சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கிமு 7000 ஒட்டிய காலத்தில் தான் மெஹர்கர் நாகரிகத்திற்கு மெஹர்கர் நாகரிகத்திற்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் இங்கே சான்றுகள் இருக்குது. இது ஆப்கானிஸ்தானா அப்படின்னா இது இல்லை. அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான இடம், அதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் சி 1, 3, 4, 5 மட்டும் சரி. அப்போ இது எங்கே இருந்தது சார் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் போலன் ஆற்றங்கரை. இது முக்கியம் சார். போலன் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. திரும்ப சொல்கிறேன், மெஹர்கரை பற்றின முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் போலன் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதுக்கான சான்று மெஹர்கரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருவாங்க. அப்போ கிமு 7000 ஒட்டிய காலத்தில்
காலத்திலேயே மெஹர்கர் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் சொல்லுது. மெஹர்கர் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். அந்த 5 கேள்வியிலேருந்து நம்ம ஒரு 15 அந்த 5 கேள்வியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புடைய தகவல்களை நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம அடுத்த பார்ட்டில் இந்த பாடத்தின் கண்டினியூவேஷனை பார்ப்போம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் இந்த மொத்த முடிவில் அதாவது எல்லா வீடியோஸும் முடிகிறப்போ கடைசியாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம டெய்லி தினசரி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். அது எக்ஸ்ட்ரா வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் மட்டும் கொடுக்காம அதுக்கு கேள்விகளாகவும் நம்ம பதிவிடுறோம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கேயும் நம்மளாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்கள் தேர்வு பயிற்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.